சுரேஷங்க தூத்து ஒரு மாத்து விரிச்சு இருப்பியா? ஐயாப்பா குருபரண வெற்றி வேலா வெற்றி வேலா வெற்றி வேலா கொண்டல் வண்ணன் மால் மருகா மால் மருகா அமரர் சிறை அறுத்த பாலாறுத்த ஆறுபடை வேல் முருகா முருகா சுவாதீல மாலையர்கா தூண்டாம நின்ற மாலை மாலை துணை கருள வேணும் ஐயா ஐயோ சின்ன நம்பி கதைகள் பாட ஐயாவே சின்ன நம்பி நம்பி உன்புகளை நாங்கள் பாட மல நம்பி நாயகரும் நாயகரும் அருள் புரிய வேணும் ஐயா ஐயா ஐயாவே சின்ன நம்பி நம்பி பாடுவேனே நானும் ஒன்னும் உன்னை பலகாலம் உன்னை தொழுவேன் தேடுவேனே நானும் ஒன்னும் உன்னை புவனமெல்லாம் கூறுவேனே நானும் ஒன்னை குற்றங்குறை அணுகிடாமல் செல்ல பிள்ளை சின்ன நம்பி நம்பி முன்புகளை நாங்கள் பாட நெஞ்சிலையும் நாவலையும் நின்னருள வேணும் ஐயா ஐயா நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் போக்கும் நாடு இருவாச்சி மலர் நாடு மானிருந்து விளையாடோ மயிலிருந்து விரித்தாடோ அழகிலையும் சிறந்த நாடு திருநெல்வேலி சில்லாவில் நான்கு நேரி தாலுகா சேர்ந்திருக்கும் நகரம் ஐயோ சேர்ந்திருக்கும் நகரம் ஐயா
அது வேப்பனாங்குளமதில வேப்பனாங்குளமதில யாரு அங்க ஆண்டுவார் பகடை குல கூட்டந்தான் ஆண்டு கொண்டு வாரார் பகடை குல கூட்டத்தில் 200 பகடைக்கும் எஜமா பெரும் பகடை 300 பகடைக்கும் மூத்தவன் பெரும் பகடை 500 ஆயிரம் பகடைக்கும் அதிகாரி பெரும்பகட முத்துவீரம் பகடையாவன் வேப்பனாங்குளமதில மகிமையுடன் ஆண்டு வாரம் முத்துவீரம் பகடைக்குத்தான் வேப்பனாங்குளமதில 1வது படித்தலமா வாழப்பு சாவடியா 2வது படித்தலமா நெத்தில் வர்ண மேடைகளா 5வது படித்தலமா ஐவரண கோபுரமா 7வது படித்தலமா இரும்பு கட மண்டபமா 10வது படித்தலமா 10வது படித்தலமா பளிங்கு வர்ண மேடைகளா முத்துவீர பகடை மண் அன்னைக்கு நாளையில ஆண்டு கொண்டு வாரானே
பகடைக்குத்தான் பகடைக்குத்தான் போலுடைய பெண்ணத்தான் தாலி கட்டி மாலை மாத்தி தானே மெல்ல ஆண்டுவாராம் மன்ன வேணும் தேவியுமா மனமகிழ்ந்து ஆண்டுவாரார் கொண்ட வேணும் தேவியுமா கூடித்தான் வாழ்ந்து வாரார் முத்து வீரம் பகடை மன்ன அன்னைக்கு நாளையில முத்து வீரனாகிய பகடை மன்னனோ அந்த பொருளுடையாளாகிய மங்கையும் அந்த வேப்பனாங்குளத்தில் மன்னவனும் தேவியுமாகவே மனம் மகிழ்ந்து ஆண்டு வராங்க. அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் முத்துவீரம் பகடம் மன்ன இணைஞ்சிருக்கான். 10 அடுக்கு கோபுரம், பளிங்கி மண்டபம், அதுலேயும் அவனுடைய ஈன குலம் தெரியணும் என்பதற்காக 7வது மாடி மேலே எருவ மாட்டு தலையை வச்சிருக்கான். ஏயா பகடை குலம் தெரிய வேண்டும் என்பதற்காக 10வது மாடி மேலே பசுவ மாட்டு தலையை வச்சிருக்கான். ஐயா யார் செய்வா? முடியுமா? ஈன குலமாக இருந்தாலும் நம்மளுடைய குலம் தெரியணும். ஐயா குலத்துக்கு பெரிது எதுவும் உண்டா? கிடையாது. நாம் பிறந்த குலம்தான் நமக்கு பெரிது. நாம் வாழக்கூடிய குலம்தான் நாட்டிலே உயர்ந்தது. உயர்ந்த குலம் என்று முத்துவீரம் பகடமண்ணையானவன் 10வது மாடி மேல பசுவ மாட்டு தலையை வச்சு அந்த முத்துவீரம் பகடையும் அம்மாளாகிய பூலுடையா அந்த பூலுடையா பகடச்சியும் மன்னவனும் தேவியுமாகவே மனம் மகிழ்ந்து ஆண்டு வாரா. அம்மையா அம்மையா மன சந்தோஷத்தோட வாழ்ந்து வராங்க. ஆண்டு வாரோம் நாளையில முத்துவீரம் பகடைக்கும் தான் பூலுடைய பெண்ணுக்கும் தான் பொன்னால குறையும் இல்லை பொருளால தாழ்வும் இல்லை மண்ணால குறையும் இல்லை ஐயா குறையும் இல்லை மனையால தாழ்வும் இல்லை ஐயா குறையும் இல்லை. அப்படி ஆண்டு வரும் நாளையில முத்துவீரம் பகடை மன்ன பூலுடைய பெண்ண வேலும் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழும் போது முத்துவீரம் பகடையவன் செக்களவு பொண்ணு இருந்தோம் செதுக்கி தின்ன காணாதையா கோடி பொண்ணு இருந்தாலும் கொலத்தொழில செய்ய வேணும் என்றதொரு எண்ணம் கொண்டு முத்துவீரனாகிய பகடைக்கு எவ்வளவு பொன்பொருள் இருந்தாலும் ஏகப்பட்ட சொத்து பத்து வளங்கள் பொண்ணு இருந்தாலும் செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி தின்ன காணாது. கோடி பொண்ணு இருந்தாலும் கொலை தொழில செய்யணும்.
குலத்தொழில செய்யலையானா பஞ்சம் கூடவே வருமா, கொடிய பஞ்சம் வரும். வந்து தாக்கிரும் நம்மள. அந்த முத்துவீரனாகிய பகட ஆமையா 7 ஊரு காணிகள். ஆமையா 7 ஊரு காணினா அவனுக்கு என்ன காணியா? என்ன 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 காணி காய்ச்சினா? இப்ப காணினா என்னையா? 7 ஊர் காணினா என்னது? 7 ஊர் காணினா என்னதுன்னு கேட்க எனக்கு தெரியாதுல்ல. வசத்துல இருக்கீங்களா சொல்லுங்க. பகடையுடைய தொழில் என்ன? என்ன கொடை அடிக்கணும். அப்படியா? கொடை அடிக்கணும். அப்ப 7 ஊர் காணி காய்ச்சி தானே போகுது. அதான் கேட்க கொலை தொழில் என்ன? அடபாவி. அந்த பகடை மன்னனானவன் அவன் கொலை தொழில் என்னையா? என்ன ஐயா இதாக இருந்தாலும் சரி, என்ன செத்த மாடா அறுப்பாங்க, ஆமா செத்த குழி வெட்டுவாங்க, வெட்டுவாங்க, செத்த துட்டி சொல்லி போவாங்க. போவாங்க. ஐயா பகடையுடைய தொழில் அதானே? ஆமா ஆமா. அப்போ 7 ஊரு காணி, 1 2 இல்ல, 7 ஊரு காணி. பாப்பாங்குளம் தான். அப்படி 7 ஊரு காணிய எடையில்லாம பார்த்து வாரான். அந்த அம்மா பூலுடைய எண்ணெய்தான் சந்தையில போய் நரம்பெடுத்து அழகாக கொடை செய்து அதை அவ வியாபாரம் செய்வா. மன்னவனும் தேவையும் மனமகிழ்ந்து வாழும்போது பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு, அத்தனை இருந்தாலும் முத்துவீரம் பகடைக்கும் அந்த பொருளையா பெண்ணுக்கும் மாலையிட்ட நாள் முதலா நாள் முதல் மதல வரம் இல்ல ஐயோ இல்ல ஐயா. நாள் முதலா கல்யாணம் முடித்த நாளா கை குழந்தை இல்ல ஐயோ இல்ல ஐயோ மதலை இல்ல கவலை ஐயோ போலுடைய பெண்ணுக்குத்தான் மனக்கவலை ரொம்ப உண்டு. பிள்ளை இல்ல கவலை ஐயோ பெருங்கவலை ரொம்ப உண்டு. அரும மகளான வேலும் மன்னனிடம் சொல்லுவார் எங்கனவா ராஜம் மன்னா நான் தானா பெண் பிறந்த நாட்டில் வேற பெண் இல்லையோ நான் தானா மலடான நான் தானா இந்த நாட்டில் வேற மலடில்லையோ. அப்படி சிறப்பான வேளையில் என் அப்பன் சிவராம்பேட்டை சுடலையாண்டவனுடைய வாசலில் நமக்கு அன்பளிப்பளித்த சீமான்கள் பூமான்கள் களங்காடுமான் நன்னகரிலே வாழக்கூடிய பக்கீரி என்பவர்கள் அழகாகிய பூமான்கள் என் சிவராம்பேட்டை சுடலையாண்டவனுக்கு கோமரமாக பணிபுரிந்த சீமா அவர்கள் பெற்ற திருமகன் கடற்கரை என்பவர்கள் எங்க ஐயா சிவராம்பேட்டை சுடலையாண்டவனுக்கு முன்னாள் கணக்க பிள்ளையாக பணிபுரிந்த சீமான்கள்
அவர்கள் பெற்ற திருமகன் ரஞ்சித் என்பவர்கள் இன்னைக்கு எங்க அப்பன் ஜவராம்பட்ட சுடலையாண்டவனுக்கு கோமரமாக உருவெடுத்த சீமான்கள் அவர்கள் திருக்கரத்தினால் என் அப்பன் சுடலையாண்டவனுடைய ஊட்டுக்களத்தில் பாடும் புலவருக்கு பவன் ரூபா 200 பவன் ரூபாய் 200 கொண்டு வந்து அன்பளிப்பளித்துள்ளார்கள். யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் தந்ததோ அவர்களோட வீடுகள் உங்களோட வாசல் சாராம்பேட்டை சுடலையா செய்யும் தொழில் குடும்ப செழித்து வாங்கி வாழும் ஐயா தொழில் வாங்கும் ஐயா கர்ம மகாலான வேலும் வீரம் பகடையுமா புலுடைய பெண்ண வேலும் தானதான் இருக்கும் போது புலுடைய சொல்லுதால எங்க நவராசம் மன்னா மதலை அது இல்லாம மாநிலத்தில் தூற்றுதார மலட மலடியின்னு நாமல தூற்றுதார நீந்தா மலடுதானோ இல்ல நாம் பாவி மலடுதானோ அரும மகளான் அழகு நல்ல இடமதில அருமமாக சொல்லும் போது அம்மா அம்மா கேளு அம்மா ஆணுல மலடுதானே அன்னும் இல்லை இன்னும் இல்லை அறவே கிடையாதம்மா அந்த காலத்துல ஆணுல மலடு அறவே கிடையாதான் கிடையாது பெண்ணுல மலடு பேர உலகில ரொம்ப உண்டாம் அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. ஐயா ஆனா பிறந்தவன் அவ்வளவு திடகாத்திரமா இருந்திருக்கான். ஆமா இப்ப அப்படி இல்லை.